ஆக்சுவலி வந்து ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னு ஒன்று பண்ணும்போது எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது. மொத்தமே வந்து ஒரு 30% தான் வந்து பரிகாரம் இருக்க இல்லையா, 70%க்கு பரிகாரமே கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லலாம், ஜஸ்ட் லைக் தட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி எழுதி கிழிச்சு கொடுத்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பரிகாரங்கிறது எப்படி ஒர்க் ஆகுனா, நீங்கள் பண்ண போகும்போது சப்போஸ் நீங்கள் பரிகாரம் பண்ண போகிறீங்க, அப்போது வந்து அந்த பரிகாரத்துக்குரிய கிரகம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து சனி பித்ரு தோஷத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன், அந்த சனிக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வை வரக்கூடாது, செவ்வாயோட பார்வை இருக்கவே கூடாது. ஸோ கோச்சாரத்திலே அப்படி சப்போஸ் கோச்சாரத்தில் அந்த மாதிரி பார்வை இருந்து தசாபுத்தி நடக்கும்போது இந்த ஆக்சிடென்ட்ஸ் வரும். காரணம் என்னென்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி வந்து செவ்வாய். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியும் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த கர்மா வந்து உங்களுக்கு பயங்கரமாக இதாகிடும். காரணம் என்னென்னா, அது எப்படி தெரியுங்களா, ஒரு நெருப்பு இருக்குது, அதை அணைக்கிறதுக்காக நம்ம வந்து போகிறோம். இப்போ தோஷங்கிறது ஒரு நெருப்பு, சரி இது வந்து அணைச்சிட்டோம்னா நம்ம பீஸ் ஆஃப் மைண்டாக போயிடலான்னு இருக்கோம். பட் இந்த அஷ்டமாதிபதியோ இல்லை செவ்வாய் பார்வையோ இருக்கும்போதோ, உங்கள் தசாபுத்தி ஆந்திரங்களில் செவ்வாய் தொடர்பு இருக்கும்போதோ நீங்கள் அதை பரிகாரம் பண்ணும்போது அதில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி தான் புஷ்ஷுன்னு எரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஜஸ்ட் லைக் தட் வந்து போயிட்டு எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஆகாத கதை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பரிகாரம் எப்படி வேலை செய்யணும். பரிகாரங்கிறது வந்து உங்களுக்கு எல்லோருடைய ஜாதகத்துலையும் சின்ன சின்ன தோஷங்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி யோகங்களும் இருக்கும். ஒரு 30 யோகம் இருந்தால் தான் மனுஷன் வாழவே முடியும். சிம்பிளாக மினிமம் ஒரு 30 யோகம் இருக்கணும். அந்த 30 யோகம் இருந்தால் தான் அவன் வாழ்நாளே நடத்த முடியும். 30 யோகத்துக்கு கம்மியாக இருந்தால் அவன் ரொம்ப கீழே போயிட்டான் தான் அர்த்தம். ஸோ அதனால் யோகமும் இருக்கும், அதே நேரத்தில் அவயோகங்கிறதும் இருக்கும். அவயோகங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு இறப்புக்கு காரணமாக இருப்போம், ஒருத்தங்க வந்து சாபம் விட்டுருப்பாங்க, சொத்தை வந்து நம்ம தாத்தங்காரம் பிடிங்கிருப்போம், இல்லை நம்மளே போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருப்போம். அது வந்து ஜெனட்டிக்கில் வந்து நம்ம அவங்களோட சொத்துக்களை அனுபவிக்கும் போதோ இல்லை நம்மளே போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணும்போதோ அந்த ஜெனட்டிக் வரும். ஸோ அந்த ஜெனட்டிக்கை வந்து கிளியர் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம்னா அந்த பரிகாரங்களை சிம்பிள் பரிகாரமாக பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு சின்ன ஒரு கர்மாங்கிற ஒரு இது இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோமே. அந்த கிரகத்துக்குரிய ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு குரு வந்து ஒரு கர்ம தெய்வமாக இருக்கணும் இல்லை, அந்த மூக்குக்கடலை இருக்கு இல்லையா, அதை தானமாக கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மாந்தி தோஷம் இருக்குது, குரு சம்மந்தப்பட்டிருக்கு, கர்மாவில் குரு சம்மந்தப்பட்டிருக்கும்போது நம்ம அந்த ஒரு மஞ்சள் மூக்கடலை நம்ம தட்சிணாமூர்த்திக்கு போடுறோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம தானம் கொடுக்கலாம். பச்சை பயிறு தானம்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தானியம் இருக்குது. ஸோ அதை தானம் கொடுத்துக்கிட்டு வரணும். அதே மாதிரி மாந்தி தோஷம் இருக்கும், அமாவாசை வந்து கொடுத்துட்டே வரணும். அமாவாசை கொடுக்கும்போது என்னென்னா ஒரு டைம் ஆஃப் ஃபிக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அந்த ஒர்க் ஆகும். அந்த ஸ்பார்க் கிளியர் ஆகும்போது உங்கள் கர்மா கிளியர் ஆகும் இல்லையா. ஒரே முறை பரிகாரம் பண்ணுறதுனால டோட்டல் என் கர்மா போயிடும்னு சொன்னால் இட்ஸ் நாட் அட்வைசபிள். இது இன்னொன்று, கர்மா வந்து விலகிருச்சுங்கிறது வந்து பார்க்குறதுக்கும் ஒரு தனி விஷயம் இருக்குது. ஸோ கர்மா எப்படி விலகுனா, இப்போ ஜாதகம் நீங்கள் பிறந்துட்டீங்க, அந்த கர்மா இருக்குது, நீங்கள் இது இல்லை கண்டினியூவாக பண்ணிகிட்டே வரும்போது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் உங்களுடைய அடுத்த குழந்தைக்கோ, இப்போ சப்போஸ் உங்களுக்கு சின்ன குழந்தை இருக்குது அதுக்கு இருக்கும், அதே அடுத்த குழந்தைக்கு வந்து அந்த கர்மா வராது, அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த கர்மா தொடராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க, நீங்களும் ரிலீஃப் ஆகியும் குடும்பம் ரிலீஃப் ஆகும். ஆனால் சிங்கிள் ஷாட்டில் கர்மா போகுமானா கனெக்டிவிட்டியில் தான் போகும். அந்த டைமில் அந்த நட்சத்திரமோ ஒரு கரணமோ சம்மந்தப்பட்டு அந்த டைமில் தான் விலகும் ஒழிய ஒரே நாள் ஒரே பரிகாரத்தில் எதுவுமே விலகாது. பட் அது வந்து தெரியாமல் எல்லோரும் பண்ணுறோம், பட் அப்படி கிடையாது. இது கண்டினியூவாக வந்து ஒரு அமாவாசையோட இது இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரங்கள், ஒரு பர்டிகுலர் நட்சத்திரங்களை நீங்கள் வந்து அந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு ஸ்பேனில் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும் இல்லையா. இமீடியட்டாக வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம வந்து ஓமம் வளர்த்துட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூ ப்ராசஸ். இப்போ தெய்வத்தையே வந்து நீங்கள் பார்க்கணும், தவம் இருந்தால் தான் தெய்வத்தை உணர முடியும், டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெய்வத்தை உணர முடியுங்கிற மாதிரி கர்மாவை இது பண்ணணும், நீங்கள் கண்டினியூவாக பண்ணி தான் ஆகணும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.